ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இந்த இந்த மாதத்துக்கான காசு இன்று வரப்போகிறது. அதாவது 17 ஆகஸ்ட் 17ஆம் தேதி மண்டே காலையில் 10 மணிக்கே கொடுக்க போகிறாங்க. அதுக்கான அப்டேட்டு தான் வந்திருக்கு. ஏன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 15ஆம் தேதி கொடுக்கணும். ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திர தினம் என்றதுனால கொடுக்கல. 14ஆம் தேதியே கொடுப்பாங்களா, முன்கூட்டியே கொடுப்பாங்களா, கண்டிப்பாக கிடையாதுன்ட்டாங்க. அதனால் சண்டே மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால வங்கி விடுமுறை காரணத்தினால நேற்று பணம் வர வைக்கல. ஆனால் நாளைக்கு, அதாவது இன்று பணம் வர வைக்கப்பட்டு விட்டது சொல்லியிருக்காங்க. அதற்கான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. முழுமையான தகவலை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான பெயரை மாற்றப்பட்டு கலைஞர் மகளிர் பெயர் எடுத்துட்டு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ தமிழக அரசாங்கம் இதற்கு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14,414 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. அப்போ 2,500 வராதா சார் கேட்டிங்கனாக்கா, இந்த ஒரு ஆண்டுக்கு 2,500 கிடையாது. மாதம் மாதம் ரூ. 1000 தான் வரும். ஏன்னா நிதிநிலை ரொம்ப மோசமாக இருப்பது காரணத்தினால உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே ரூ. 1000 தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. 2,500 எப்போ வரும் சார் கேட்டிங்கனாக்கா, இப்போ தற்சமயம் இந்த ஆண்டு கிடையாதுன்னு இருக்காங்க. பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14,414 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. புதிய பயனாளர்கள் சேர்ப்பதற்கான அறிவிப்பு வருமானு கேட்டிங்கன்னா, அதுக்கான அப்டேட்டும் இது வரைக்கும் தெரியல. ஆனால் கூடிய விரைவில் அதுக்கான அப்டேட் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதியானவர்கள் யாராக இருந்தாலும் விடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. அதனால் புதிய அப்ளிகேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்க, ஃபோர்ஜரி பண்ணி வாங்கியிருக்கவங்களும் அவங்களாம் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கூடுதல் பயனாளர்கள் சேர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷம் பொறுத்து தான் இந்த 2,500 உயர்த்துவதற்கான வாய்ப்பு வரும்ன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் எதிர்பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெயரை வந்து மகளிர் உரிமை தொகை என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்துக்கான காசு வந்து பார்த்திங்கனாக்கா காலை 10:30 மணிக்கு மேலே டைரக்ட் டு பெனிஃபிஷரின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக டிபிடி மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு இல்லை மதியானம் சாப்பிட்டு 2 மணிக்கு போயிட்டு கேஷ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஏடிஎம்மில் போய் எடுக்கிறீங்களோ இல்லை ஆதார் கார்டு கையுறையாக வச்சு எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் போய் செக் பண்ணிங்கனாங்க கண்டிப்பாக வந்திருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு வரும். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் நேஷனலைஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு அதுமாரி வரும். அதுக்கடுத்து முக்கியமானது தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில் நீங்கள் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கனாக்கா அவங்களுக்கும் முதன்மையாக கொடுப்பாங்க, அவங்களுக்கும் வந்துடும்ன்றாங்க. இது தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணச்சா கண்டிப்பாக இன்றைக்கி 1000 அக்கௌண்ட்டில் வந்துடும். நீங்கள் போய் செக் பண்ணிட்டு கேஷ் எடுத்துக்கலாம். இந்த தகவல் தான் ஷேர் பண்ணச்சேன். இது வரைக்கும் வராதவங்க சார் எனக்கு வரல சார்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வந்துச்சுனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.